மாணவர்களை அப்படியே கூறி மதிப்பெண்களை தேர்ச்சி அடைய செய்வது கல்வி அல்ல. அவனுடைய வகுப்பறையில் மாணவர்களுக்கு இனிமையாகவும் கற்றலை கொண்டு சேர்க்க வேண்டும். அப்போதுதான் ஒரு மாணவன் அதை தான் புரிந்து கொண்டு அப்போது செயல்பட்டு சிறந்த மாணவனாக விளங்குவான். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு மாணவன் இடையூறாக பேசிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த ஆசிரியர் அந்த மாணவனை எழுதி 100 என்ற எண்ணை எழுதி இது என்ன என்று சொன்னான். அந்த மாணவன் சரியாக 100 என்று கூறினான். அடுத்ததாக அந்த ஆசிரியர் 100க்கும் பின்னால் ஒரு 0வை சேர்த்து இதுகளுடைய மதிப்பு என்னன்னு கேட்டார். அதற்கு அந்த மாணவன் சரியாக 1000 என்று பதிலளித்தான். அடுத்ததாக அந்த 1000க்கு பின்னால் ஒரு 0வை எழுதி அந்த மாணவரின் மதிப்பு என்னன்னு கேட்டார். 10,000 என்று சரியாக கூறினான். அடுத்ததாக ஆசிரியர் அந்த 10,000க்கு முன்பாக ஒரு 0வை எழுதி இதனுடைய மதிப்பு என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவன் 10,000 என்று பதிலளித்தான். அப்போது மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் ஒரு மதிப்பில்லாத நம்பர் 0 எண்ணுக்கு பின்னாடி வரும்போது அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே செல்கிறது. அது எண்ணிற்கு முன்னால் செல்லும்போது அதனுடைய மதிப்பு இல்லாமல் போகிறது. அது